சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன நாதஸ்வரம், மகராசி, குலதெய்வம் போன்ற சீரியல் மூலமா பாப்புலர் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் ரித்திகா. இவங்க சன் டிவில நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாலயும் இவங்களுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன நாதஸ்வரம் அப்படின்ற சீரியல்ல மலர் கேரக்டர் மூலமா தான் இவங்க ரொம்பவே பாப்புலர் ஆயிருந்தாங்க. இதனால முத்திரியா தன்னோட கணவரை பற்றியும் அவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, விவாகரத்து அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ஓபன் அப்பா பேசியிருக்காங்க. என்னோட கணவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான். அவரை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனா அவருக்கும் எனக்கும் திருமண வாழ்க்கையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நாட்கள் போக போக இது பெருசாயிட்டே தான் போச்சு. நான் சின்ன வயசுல ஒன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. 30 வயசுக்கு மேல எங்க வீட்டுல பார்த்துதான் என்னோட மேரேஜ பண்ணி வச்சாங்க. ஆனா என்னோட கல்யாணம் நான் எதிர்பார்த்தது போல அமையவே இல்ல. எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருந்தது. எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அதனாலே நாங்க 2 பேரும் பேசி தனித்தனியா பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். யாரா இருந்தாலும் அவங்களோட நேச்சுரல் கேரக்டர்ல இருந்து அவங்கள மாத்திக்க முடியாது. அவங்களோட உண்மையான குணத்துல அவங்க இருக்கிறதா என்னைக்குமே நல்லது. அதனாலே நான் அவரை விட்டு பிரிஞ்சு வரணுன்றதுக்காக அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அதே போல இப்ப நான் 2வது மேரேஜா ஆரியனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஆரியனுக்கும் முதல் வாழ்க்கையில அவங்களோட மனைவி கூட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சோ 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்து திருமண வாழ்க்கை ஒத்து போகாமையே இருந்துச்சு. 2 பேர் வீட்டுல பேசினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த நேரத்துல நான் ஆரியனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தேன். 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனா அவங்க 2 பேரும் சேரவே இல்ல. ஆனா நானும் ஆரியனும் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும்போது பல பேர் நாங்க 2 பேரும் லவ் பண்றோமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்ப நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ள எதுவுமே தோணவே இல்ல. எங்க வீட்டுல இருக்கவங்களும் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா, மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப கூட பெருசா எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நாட்கள் போக போக நாங்க மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் வீட்டுல பேசி முடிவு பண்ணி நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்.